ஹாய் ஹலோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியும் காலையில் ஒரு 5 போல் என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூல் அனுப்புறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சிருவேன். முன்னாடி நாளே இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருவேன். அவளோட ஸ்கூல் பேக்லேருந்து வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு எடுத்து வச்சுருவேன். பேக் பண்ணுறது மட்டும்தான் இன்றைக்கி நடக்கும். காலையில் டிஃபனுக்கு கருப்பு கவுனியில் பொங்கல் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். இந்த கருப்பு கவுனி நம்மளோட நிலத்துலேயே விளைஞ்சது. எந்த ஒரு ஃபெர்டிலைசர் பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காமல் விளைஞ்சது. ஒரு 2 இயர்ஸாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி மூட்டையை இன்றைக்கி தான் நான் பிரித்து காலையிலே சாம்பார் பொங்கலுக்கும் மதிய சாதத்துக்கும் சேர்த்தே வச்சுட்டதுனால சைட் டிஷ் மட்டும் பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்து சாயந்தரமாக ஷான்வி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் எடுத்து வச்சு அதில் அல்வா செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நான் பிரணவ் குட்டியை குளிப்பாட்டி அவனுக்கும் கொஞ்சமாக சாப்பாடுலாம் கொடுத்து கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாண்டு அதுக்கப்புறம் தூங்கவும் வச்சிட்டேன். அவன் ஃபஸ்ட்டு லஞ்சு வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவருக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக சாதம் வடிச்சிட்டு இருந்தேன் பக்கத்துலேயே. முதல்ல அவர் எப்போ வராரு இல்லை மதியம் லஞ்சுக்கு வருவாரா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே போவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பசங்களாம் வந்துட்டதுனால அவர் வராரு வரல, சாப்பிட்றாரு சாப்பிடல, நான் என்னென்ன செய்யணுமோ நான் செஞ்சு வச்சுருவேன். செஞ்சு வச்சுட்டு எனக்கு பசி எடுத்ததுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வெயிட் பண்ணுவேன் அவர் வர்ற வரைக்கும். அப்படி இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு நான் போட்டு சாப்பிட்டுடுவேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா லாஸ்ட்டு பேட்சுன்னு சொல்லிவிட்டு, இதுதான் அந்த கருப்பு கவுனியோட லாஸ்ட்டு மூட்டை. இது தீர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆனால் வச்சுருக்கோம், நெல்லாக வச்சுருக்கோம், அரைக்கலை. அதுக்கப்புறம் அரைச்சி மறுபடியும் யூஸ் பண்ணணும். எப்படி அரைப்பேனாக்கா ஒரு 5 டம்ளர் இட்லி அரிசி நார்மல் அரிசி அப்படின்னாக்கா 1 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் கருப்பு கவுனி போடுவேன். 1 டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, குட்டி எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க அவன் தூங்குவான். 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை எழுஞ்சிப்பான். இப்போ சில வீட்டிலலாம் யானைலாம் கட்டி தூங்க வைப்பாங்க. அப்போலாம் குழந்தைங்க நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் யானை கட்டுற பழக்கம் இல்லை. அதனால் நான் எப்பவுமே பெட்டில் போட்டுட்டு அவனை அணைச்சி நான் இருக்கிற மாதிரி 4 பக்கமும் தலைக்காணி பெட்ஷீட்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன். இதை நான் கடையில் வாங்கியிருந்தேங்க. அவல் பாக்கெட் எல்லா மில்லட்ஸும் கலந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இதுலேயே கருப்பரிசி, கம்பு, கேழ்வரகு, அவல் இது எல்லாமே கலந்து இருந்துச்சு. இதை வாங்கிட்டு சரி அன்றைக்கா ஒரு நாள் இது ஸ்நாக்ஸாக செஞ்சேன். ஒரே மாதிரி செய்யக்கூடாது, ஒரு தடவை ஸ்நாக்ஸாக செய்யணும், ஒரு தடவை புட்டு மாதிரி செய்யணும், ஒரு தடவை லட்டு மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து வச்சுட்டு இருந்தேன். இதில் தான் ஏதாவது ஒரு பாக்கெட் பிரித்து நான் பிரணவ் குட்டிக்கும் கோதுமையில் அவல் இருந்துச்சு, அதை தான் பிரணவ் குட்டிக்கும் கொடுத்துட்ருந்தேன். குட்டி தம்பியை விளையாட வச்சு சாப்பிட வச்சு மறுபடியும் தூங்க வச்சுட்டு தான் நான் இட்லியுமா வரைச்சி வச்சுட்ருந்தேன். அதுக்குள்ளேயே ஷான்வி குட்டி வந்துட்டா. அப்புறம் அவளுக்கு செஞ்சு வச்சுருந்தேன் அந்த பீட்ரூட் அல்வா கொடுத்தேன். அவளும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளோட தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தா. இது தாங்க நான் அரைச்ச மாவு, இட்லி மாவு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அடுத்த நாள் நான் எடுத்த வீடியோ. இது நல்லா புளிச்சிருந்துச்சு. இட்லிக்கு நல்லாயிருக்கும். இதுவே 40க்கும் செய்வேன், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, குட்டி தம்பி கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான்.